சனியனை சனியனை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரோ திட்டிருப்பீங்க, யாரோ திட்டக்கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் யாரையும் திட்டவும் மாட்டீங்க, திட்டவும் சொல்ல மாட்டீங்க. தேனி மாவட்டத்தில் ஒரு அழகான ஒரு குட்டி ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை யாரெல்லாம் இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பா, அம்மா, ஒரு பையன், 3 பேரும் பீஸ்ஃபுல்லாக அந்த கிராமத்தில் அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அடிக்கடி அந்த பையனை சனியனே சனியனே சனியனேன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப் நல்ல பாசிட்டிவாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்துக்குள்ள குழப்பம், தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து சைடுலேருந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா கண்ணாடிலேருந்து தெரியும் அங்கே யார் நிற்கிறான்னு சொல்லி. அப்போ அந்த பையன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா ஒரு கருப்பு உருவத்தில் பேசிட்டு இருக்கான். அது பார்த்தீங்கன்னா வந்து சைத்தான் மாதிரி இருந்துச்சு. உடனே அவங்க அம்மா அந்த பையனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு நான் நம்ம அப்பாட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னோடனே அம்மா ஒரு நிமிஷத்தில் உறைஞ்சு போய் நின்றுட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு கால் வருது. பையன் எடுத்து கொடுக்குறான். அம்மா யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்கள் புருஷன் டிராக்டர் நசுங்கி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை. காலங்களும் அப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒன்றா கிளி ஜோசியர் அவங்க வீட்டு பக்கமாக போகிறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க கிளி ஜோசியர்கிட்ட. கிளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் எடுத்து கொடுக்குது. ஹஸ்பண்ட் காலை கொண்டாடி பிடிச்சிருக்க மாதிரி. அவங்க அம்மா அதை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது ஒரு சீட் எடுத்து கொடுக்குது. அதான் பார்த்தீங்கன்னா சன்னிய சீட்டு. இனிமேல் நம்ம பையன் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி இருந்து அவங்க அம்மா அழுகுறாங்க. தெரியும். பட் இது எதுக்கு சொல்கிறேன்னா யாரும் சனியனே சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்க்கு நம்ம பேஜை பதிவு செஞ்சுக்கோங்க.